ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் அமேசானில் பார்த்தீங்கன்னா 3-in-1 கெட்டில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் ஸ்ட்ரீமர் ஒன்று வந்திருந்தது. அதுக்கப்புறம் 3 இட்லி தட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருந்தது. இந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் கேக் ஏதாச்சும் பேக் பண்ணணுன்னா கூட பேக் பண்ணிக்கலாம். நான் சரி சும்மா இட்லி ஸ்டீம் பண்ணி பொடி இட்லி மாதிரி இதிலே செஞ்சு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கேஸ் இல்லை. சரி இந்த இது வாங்கி எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலான்னு சொல்லி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஒரு 1 வீக் முன்னாடியே வந்துருச்சு. வந்தோடனே இன்றைக்கி தான் சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி என்னென்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்து சும்மா ஒரு பொடி இட்லி மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். கேஸ் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே தாளிக்கிறது, மேகி, ஸ்டீம் பண்ணுறது, மோமோஸு, கார்னு, வேர்க்கடலை, இந்த மாதிரி நிறைய இது தனியாக ஸ்டீம் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். நிறைய பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே, வீட்டில் கேஸ் இல்லாதவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. இருந்தாலுமே இதில் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேகி, நூடுல்ஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே இந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக தான் இருக்குது. நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இன்றைக்கி பொடி இட்லி செஞ்சு பார்க்கலான்னு தான் செஞ்சு பார்த்தேன். நல்லா வந்திருந்தது. ஃப்யூச்சரில் நான் வேறு ஏதாச்சும் செஞ்சேனாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன். மறக்காமல் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.